வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க, எது யூஸ் பண்ணாலும் சரி, தண்ணி, கேஸு, எல்லாத்துக்குமே வந்துட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் அந்த சைக்கிளை வந்து மிதிக்கணும். சைக்கிளை மிதித்தாதான் தண்ணி வரும், கேஸ் வரும், எல்லாமே வரும். அப்படின்னு இருக்கும்போது எதுக்காக இருந்தாலும் நீங்கள் தான் அதையும் வந்துட்டு தீர்மானிக்க போகிறீங்க, யார் சைக்கிள் ஓட்டணும்னு. இதுதான் வந்து வேலை. இதுக்கு தான் லேபர்ஸ் இருக்கீங்க. இந்த லேபர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் மேனேஜர்னு இருக்கீங்கன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. அதுதான் வந்து ரூல். அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு போகும்போது வரும்போதும் சரி, உள்ளே வந்து ஒருத்தரை நாமினேட் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ நடுவில் என்னாச்சுன்னா, லைவில் பார்த்துட்டு இருந்தோம், ஜெஃப்ரிக்கு வந்து திடீர்னு வந்து அவசர இது வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, நீங்கள் போய் சொல்லிட்டு போ, அந்த பக்கம் போய் யார் ஓட்டாங்கன்னு போய் பாரு அப்படின்னாரு. அந்த நேரத்தில் சமையலும் போயிட்டு இருந்தது, தண்ணியும் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா இன்னொன்று போயிட்டு இருந்தது. அதனால் மூணுமே என்கேஜ் அந்த காரணத்தில் என்ன பண்ணிட்டாரு, யார்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஜெஃப்ரி உள்ளே போயிட்டார் ரெஸ்ட் ரூமுக்கு. சரி, இதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டார். லேபர்ஸ்க்கு தெரியாமல் தானே இருக்குது, எல்லாம் என்கேஜாக இருக்குன்னு. ஆனால் அதை செய்யக்கூடாது, வந்து பெரிய ரூல் பிரேக். அதை செஞ்சதுனால பிக் பாஸ் செம்ம டென்ஷன் ஆகிட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணுறார், ஜெஃப்ரி நீங்கள் போகும்போது யாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்க, யாரை வந்துட்டு சைக்கிள் ஓட்ட வச்சிங்க அப்படி கேட்கும்போது அவர் ஐயோ சாரி பிக் பாஸ் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன்கிட்ட சொல்கிறாரு. முத்துக்குமரன் வந்துட்டு நீ போய் ஃபஸ்ட்டு வந்து கேமரா முன்னாடி சொல்லு அப்படின்றாரு. கேமரா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படின்போது அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார் பிக் பாஸ், இந்த மாதிரி வீட்டில் வந்து ரூல் பிரேக் நடந்திருக்கு, இந்த ரூல் பிரேக் நடந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் வந்து மேனேஜர்ஸ் டீமுக்கு கொடுப்பாருன்னு பார்த்தா இல்லை, அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்னென்னா லேபர்ஸ் டீமுக்கு வந்துட்டு கொடுக்குறாரு. அதுலேயும் வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆள் நான் அடுத்த அறிவிப்பு சொல்கிற வரைக்கும் அந்த சைக்கிளை மிதிச்சுட்டே இருக்கணுன்ட்டார். பாவம் யார் வந்து மாட்ட போகிறேன்னு தெரியல. இத்தனைக்கும் நைட்டு நேரம், ஆல்ரெடி வந்துட்டு டயர்டாக இருப்பாங்க, பேசியே டயர்டாக இருப்பாங்க, காலையிலேருந்து ஃபுல்லாக சண்டை செய்த முடிச்சுட்டு சமையலை முடிச்சுட்டு எல்லாம் தூங்கலான்னு நினைக்கும் போது இப்படி ஒரு பெரிய சோகம் வந்துருச்சு. இதில் வந்துட்டு அன்சிதா வந்து வாலண்டியராக நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி என்ன பண்ணுறாருன்னா ரஞ்சித் சார் கேட்குறாரு. ரஞ்சித் சாரை பண்ணிட்டாரு. ஸோ ரஞ்சித் சாருக்கு தான் அந்த பெரிய பனிஷ்மெண்ட் நடந்திருக்கு. பாவம் நைட்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, எப்போ அவரும் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாரு தெரியல பிக் பாஸும். சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.